ஏற்கனவே 4 மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க. எவ்வளவு மக்கள் கூடுவார் என்பது இந்த அரசுக்கு தெரியும், காவல்துறை தெரியும். அப்படி இருந்தும் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்தை வேலுச்சாமிபுரத்தை கொடுத்திருக்காங்க என்றுதான் மக்கள் பேசுறாங்க. முழுமையா இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுறோம். எந்த ஒரு தலைவராவது தான் இருப்பது வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அமர்த்திவிட்டு எந்த ஸ்பாட்ல தான் பேச வேண்டுமோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்தவொடனே லைட்டை போட்டு அமர்த்தினாங்க. சினிமாவில் லைட்டை அமர்த்தி போட்டு காமிக்கிற மாதிரி காமிக்ஸ் இந்த சீன்ஸ் காமிப்பாங்கல்ல, அது போல காமிச்சாங்க. காவல்துறை அதிகாரிகள் ஒரு பேட்டியில் குறிப்பிடுகின்ற பொழுது தமிழக வெற்றி கழகம் கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு சொன்னாங்க. அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன், ஊடகத்தில் பார்த்தேன். ஆனா அப்படி 500 பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவலர் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தெளிவா தெரியுது. ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த கட்சியினுடைய தலைவர் பேச்சை தொடங்குவதற்கு முன்பே, பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பே காவல்துறைக்கு முதலே சல்யூட் அப்படின்னு நடித்துட்டு சரியான பாதுகாப்பு தந்திருக்கார் சொல்லிவிட்டு தான் பேசினார் என்பதையும் நான் இந்த அவையில் பதிவு செய்கிறேன். கூட்டணி காமெடி நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் தமிழக வெற்றி கழகம் என்பதற்காக அல்ல, இறந்து போன 41 உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பேசணுமே தவிர இதுல கூட்டணி எங்களுக்கு இல்ல. இன்னும் சொல்ல போனா அவர்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு வந்தோன்னு கேட்டாங்க, தண்ணி இல்ல. உடனே எங்களுடைய மாநாட்டுக்காக வைத்திருந்த தண்ணி பாட்டில்கள் கொடுத்தால் அதுல ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. ராத்திரியோட ராத்திரி ஸ்டிக்கர் ஒட்ட முடியுமா? தமிழக மக்கள், ஒரு அறிவுள்ள மக்கள் ஏன் சினிமா பிரபலங்களை சென்று பார்ப்பதற்காக உங்கள் இன்னுயிரை நீங்கள் தியாகம் செய்கின்றீர்கள்? பச்சை குழந்தைகள் மீது ஏறி நின்று செல்ஃபி எடுக்கிற மோகம், படம் எடுக்கிற மோகம், வீடியோ எடுக்கிற மோகம், இதெல்லாம் தமிழ் சமூகத்திற்கு கூடாது என்றும், ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு தூக்கி எறியப்பட்ட ஒரு நபர் எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி பேசுவதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது? பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் அவர் உறுப்பினரே கிடையாது. முதல்ல அவர் பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே இல்ல. அவர் மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டுகளாக உழைத்து உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியோட கொடியை இன்னார் பயன்படுத்தக்கூடாதுன்னு இவர் சொல்றதுக்கு இவர் யார்? இது போன்ற வன்முறை, வெறுப்பு அரசியல், மிரட்டுவது, ரோட்ல போறவங்களை இடிப்பது, கேள்வி கேட்டா அடிக்க போவது, இது எந்த விதமான அரசியல்? இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க? இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும்? வன்முறை அரசியல்னால யாருக்கு என்ன லாபம்? அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது. உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா 2 அடி கொடுக்கிறாள்.